இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் குடும்பம். எதன் காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கில அரசு தனக்கு அளித்த நைட்வுட் பட்டத்தை துறந்தார்? பஞ்சாப் படுகொலை. தேசிய வருமானம் ஒரு மொத்த காரணி வருமானம் ஆகும். முதன்மை நிறங்கள் எவை? சிவப்பு, பச்சை மற்றும் நீலம். மீத்தேனின் அமைப்பு நான்முகி அமைப்பு. இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமைக்கான வயது 18 ஆண்டுகள். சுதேசி என்பதன் அகராதி பொருள் சொந்த நாடு. முக்கூடலில் சேரும் ஆறுகள் எவை? வைகை, பொருணை மற்றும் தாமிரபரணி. எலும்புரிக்கு நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து ஐசோனியாசிட். புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1986. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யார்? ராஜாஜி. லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கியினை குறிப்பிடுக. இந்திய ரிசர்வ் வங்கி. சைலத்தின் செல் வகைகள் சைலக்குழாய்கள், சைல நார்கள், ட்ரக்கீடுகள். வாக்காளர் அடையாள அட்டையினை வழங்குவது யார்? இந்திய தேர்தல் ஆணையம். மங்கள் பாண்டே கொழுப்பு தடவிய தோட்டாவினை உபயோகிக்க மறுத்து தனது மேலதிகாரியினை சுட்டு கொன்றது எங்கே? பாரக்பூர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் உற்பத்தியை இந்தியா ஒரு சில ஆண்டுகளில் முந்தக்கூடிய வேளாண் உற்பத்தி பொருள் எது? கோதுமை. ஆசியாவிலேயே முதலாக நாய்களுக்கு என்ற பிரத்யேகமாக செயல்படும் இரத்த வங்கியை தொடங்கியது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரி ஆகும். சைபர் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான நீதிமன்றம் முதலில் இந்திய அரசால் அமைக்கப்பட்ட ஆண்டு 2008. எவருக்கும் தானமாக தரக்கூடிய இரத்த வகை எது? ஓ வகை. ஓசோன் படலம் எதனை உறிஞ்சுகிறது? புற ஊதா கதிர்களை. உலகின் மலிவு விலை கார் எது? நானோ. டாடா மோட்டார்ஸ். எந்த கருவி உடலின் குறுக்கு வெட்டு பிம்பங்களை உண்டாக்க உதவுகிறது? சிடி ஸ்கேனர். கணினியின் மூளை என்று அழைக்கப்படுவது எது? சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சயின்ஸ் அண்ட் சஸ்டெயினபிள் ஃபுட் செக்யூரிட்டி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? எம்.எஸ். சுவாமிநாதன். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டின் எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகும்? 15வது. 21ஆம் நூற்றாண்டில் சக்தி வாய்ந்த சுனாமி வந்த நாள் எது? 26/12/2004 ஆண்டு. உலகத்தில் நீரிழிவு நோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 27. மின்சார ரயிலை இயக்கும் முதல் பெண் ஓட்டுநர் யார்? திலகவதி. இந்திய தேசிய அடையாள அட்டையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை 12. தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவர் யார்? நெல்சன் மண்டேலா. 2010ஆம் ஆண்டு இந்தியாவின் நிதி அமைச்சராக இருந்தவர் யார்? பிரணாப் முகர்ஜி. 2010ஆம் ஆண்டு லோக்சபாவின் சபாநாயகராக இருந்தவர் யார்? மீரா குமார். இந்திய அறிவியல் நிறுவனம் உள்ள நகரம் எது? பெங்களூரு. முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோவில் எது? தஞ்சை பெரிய கோவில். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு அவையின் தற்காலிக உறுப்பினராக இந்தியா தேர்வான நாள் அக்டோபர் 12, 2010. பொறுத்துக. சொல்லும் பொருளும் புல் பறவை, தருக்கள் மரங்கள், ஏத்தும் போற்றும், அகம் மனம். பொறுத்துக. ஆசிரியருக்கு அந்த ஆசிரியர் எழுதிய நூல்கள், நூலும் ஆசிரியரும் பொறுத்துக. சங்கொலி நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கனிச்சாறு பெருஞ்சித்திரனார். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகழிக்கூத்தர். தமிழ் விடு தூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பொறுத்துக. நூலும் ஆசிரியரும். பூஞ்சோலை கவிஞர் இலத்தூர். கைவளை அருள் தந்தை மணி வளவன். ஜீவகாருண்ய ஒழுக்கம் ராமலிங்க அடிகள். உலக பொதுமறை திருவள்ளுவர். பொறுத்துக. பாண்டிய நாடு மதுரை, சோழ நாடு புகார், சேர நாடு வஞ்சி, தொண்டை நாடு காஞ்சி. பொறுத்துக. நூலும் ஆசிரியரும்.
ஓர் இரவு அறிஞர் அண்ணா, கரித்துண்டு மூவா, குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன். பாவலரேறு என அழைக்கப்படுபவர் யார்? பெருஞ்சித்திரனார். இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் பெரிய புராணம். அண்ணாமலை கவிராஜன் என அழைக்கப்படுபவர் யார்? அண்ணாமலை ரெட்டியார். மண் தேய்த்த புகழினாள் என்ற தொடரால் குறிக்கப்படுபவர் யார்? கோவலன். இரட்டை காப்பியங்கள் என்ற அடைமொழி பெற்ற நூல்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. பிரித்தெழுதுக. நல்லக்துரும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மூன்றொன்றும் சேர்ந்து வருது. நன்மை கூட்டல் அஃது கூட்டல் உறும். புறத்துறுப்பு பிரித்தெழுதுக. புறத்து கூட்டல் உறுப்பு. தரமில்லை பிரித்தெழுதுக. தரம் கூட்டல் இல்லை. வெங்கதிர் பிரித்தெழுதுக. வெம்மை கூட்டல் கதிர். மற்றிரண்டு பிரித்தெழுதுக. மற்று கூட்டல் இரண்டு. எதிர்ச்சொல் தருக. இளமை முதுமை. எதிர்ச்சொல் தருக. இழந்தான் பெற்றான். பெருமை எதிர்ச்சொல் தருக. சிறுமை. இம்மையின் எதிர்ச்சொல் மறுமை. இசையின் எதிர்ச்சொல் வசை. இசை என்றால் புகழ் என்று பொருள். வசை என்றால் வசைப்பாடுதல், அதாவது ஒருத்தரை திட்டுறது. ராங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எது? தவறு. ஃபேவரேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் விருப்பத்திற்குரிய. ஃபேவரேட் புக், விருப்பமான புக் அப்படின்னு பொருள். கேரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நடத்தை. பிளானட்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கோள்கள். டிராவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பயணம். நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் துன்பம். கா என்பதன் பொருள் சோலை. ஈ என்பதன் பொருள் கொடுத்தல். ஔ என்பதன் பொருள் பூமி. கீ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கிளியின் குரல். வந்த இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. வா. ஒளிர்வான் இதன் வேர்ச்சொல் ஒளிர். புக்கான் இச்சொல்லின் வேர்ச்சொல் புகு. மருண்டு இச்சொல்லின் வேர்ச்சொல் மருள். அழைப்பு இச்சொல்லின் வேர்ச்சொல் அழை. பொறு எனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் பொறுத்தார். நில் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. நின்று. நடு என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. நட்டல். ஒளி என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. ஒளித்து. அழு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் அழுவாழை. அவ்வளோதான்.